நம்மளோட டிராவல் ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் முதல் முறையாக வந்து இவ்வளோ தூரம் லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து பங்களாதேஷோட பார்டரை காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளீஸ் லிஃப்ட் போர்டு எடுத்தாச்சு. ஏன்னா அந்த இடையில வந்து எந்த வாகனமே வரல, வந்தாலும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க தாங்க நான் சொன்னல காசி அந்த ட்ரெடிஷனல் பீப்பிள். வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ட்ரெக்கிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம மவுலிங் நாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். இங்கேருந்து பன்னீர் சுலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். பன்னீர் சுலா அப்படிங்கிறது இங்கேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த காட்டு வழியில் தான் நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு போகிறோம். இப்போ யாராவது வந்தாங்க, காரு பைக் ஏதாவது வந்துச்சுன்னா லிஃப்ட் கேட்டு இந்த வழியில் போகணும். வேற என்ன இங்கே டூரிஸ்ட் டாக்ஸி இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா காசு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால நம்ம வந்து ட்ராவலில் வந்து 50 days ட்ராவலில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நாள் வந்து சுத்த வேண்டியது இருக்குது இந்த நார்த் ஈஸ்ட்டில். அதனால நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டு இங்கேருந்து பன்னீர் சுலா அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். இது தாங்க அந்த ரோடு. எவ்வளோ ஒரு அடசலாக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும். இன்னும் போக போக இன்னும் அடசலாக இருக்கும், நிறைய மரங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளீஸ் லிஃப்ட் போர்டு எடுத்தாச்சு. ஏன்னா அந்த இடையில வந்து எந்த வாகனமே வரல, வந்தாலும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இருக்கிற வேறு வழி தெரில. ஸோ அதனால் ப்ளீஸ் லிஃப்ட் போர்டு எடுத்துட்டோம். இப்போ ஏதாவது வாகனம் வந்துச்சு அப்படின்னா வந்து லிஃப்ட் காமிச்சிட்டே இருக்கணும், அப்போ தான் நிப்பாட்டுவாங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறது இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் லிஃப்ட் கேட்டு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் வரையும் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி இருக்குல்ல. மேக்ஸிமம் வந்து இருட்டாகிறதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வேற எங்கேயாவது இந்த மாதிரி பெட்ரோல் பம்பில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்குவோம். ஃபுல்லாக நார்த் ஈஸ்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளோட நிலைமை இருக்க போகுது. லிஃப்ட் கேட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் சொன்னல அந்த பேம்பு ட்ராக்கு அது வரையும் நம்ம வந்து போகணும். ஓகே ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தூரம் வரையும் லிஃப்ட் கேட்டதே அவங்க வந்து பெரிய விஷயம். ஓகே பாய் பாய். ஓகே ஓகே தேங்க்யூ. पूजा इधर अभी 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 पूजा है। हाँ अभी उधर में उधर थोड़ा आगे थोड़ा वो विलेज में। हाँ ये वो फेस्टिवल है ना, फेस्टिवल अभी ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே ஸோ பரவாயில்லைங்க. ஒரு 12-13 கிலோமீட்டர் வந்து லிஃப்ட் கேட்டு வந்தாச்சு. இன்னும் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரில. இங்கே பாருங்களேன் இருட்டாயிடுச்சு. மேக்ஸிமம் பயங்கரமான குளிர் இருக்குது. இங்கே வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இங்கே மேகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா மழை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் வந்து க்ளவுடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆகி திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருதுங்க. இங்கே பாருங்க வர்ற வழியில் வந்து ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்தது, அதாவது காசி லோக்கான ஃபெஸ்டிவல். ஸோ பார்க்குறதுக்கு வந்து அருமையாக இருந்தது. இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம். டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம ஊரில் எப்படி திருவிழா நடக்குமோ அதே மாதிரி இங்கே மேகாலயாவில் காசி மக்களோட திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நேராக வந்துட்டு இருந்தோம், என்ன இங்கே கூட்டமாக இருக்குன்னு பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்தது இந்த மாதிரி வந்து ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நிறைய விஷயத்த வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த மக்கள்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தாங்க நான் சொன்னல காசி அந்த ட்ரெடிஷ்னல் பீப்புள். ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வந்திருக்கலாம். நேற்று நம்ம அந்த காசி ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வந்தாலாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லிஃப்ட் கேட்டோம், லிஃப்ட் கிடைக்கவே இல்லை. ஒரு 7 மணி 8 மணி வரையும் வந்து லிஃப்ட் கேட்டுகிட்டே இருந்தோம். எந்த வாகனமே நிறுத்தல. ஏன்னா நைட்டு நேரம்ல. அதனால இங்கே ஒரு இடத்துல தங்கிட்டு மறுபடியும் காலையில் கிளம்பி நேராக வந்து லிஃப்ட் கேட்கறதுக்காண்டி நின்றுட்டு இருக்கோம். மணி இப்போ காலையில் 7 மணி ஆகுது. ஸோ ஏதாவது வாகனம் வருதான்னு பார்ப்போம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த பேம்பு ட்ரெக்கு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுங்க. ஏன்னா மறுபடியும் அங்கே பேம்பு ட்ரெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நிறைய விஷயத்தை பார்த்துட்டு நேராக வந்து மறுபடியும் பங்களாதேஷ் பார்டரான டாவ்கி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பங்களாதேஷ் பார்டர் அவங்களுக்கு காட்டிட்டு அது வழியே அப்படியே கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா மிசோரமில் இறங்கி மிசோரம்லேருந்து திரிபுரா அப்படியே போயிட்டு மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ் இப்படியே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏதாவது வாகனம் வருதா அப்படின்னு பார்ப்போம். எல்லா வாகனமும் போயிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு யாரும் வந்து லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க மேகாலயாவில். நான் சொன்னால இங்கே வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கணிக்க முடியாது. 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து வெதர் கண்டிஷன் வந்து மாறிட்டே இருக்குமா. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. லிஃப்ட் கேட்டோம், பாதி தூரம் வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். அதுக்கப்புறம் எங்களால் போக முடியல. ஒரு கடையில் வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்போ மொத்தம் 45 கிலோமீட்டர்லேருந்து லிஃப்ட் கேட்டே போயிட்டு இருக்கோம். வர வழியில் ஒரு வண்டி கிடச்சிது. ரொம்ப கஷ்டமுங்க. சரியான வெயில் வேறு. இந்த வெயிலில் தான் வந்து இன்னொரு 45 கிலோமீட்டர் கணிக்கவே முடியல. திடீர்னு முதல்ல மழை பெஞ்சுதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பாருங்க. டாவ்கி அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ அதுதான் பங்களாதேஷோட பார்டர், இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள பார்டர். ஸோ லிஃப்ட் இதோட முடிஞ்சு. நம்ம இன்னும் போகணும். ஆனால் நம்ம லிஃப்ட் கேட்ட வாகனம் இது வரையும் தான் போகுமா.
बात करेंगे उनसे पहले. வாங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து பங்களாதேஷோட பார்டரை காமிக்கிறேன். இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள பார்டரை வந்து காமிக்கிறேன். இது ரொம்ப தூரம் இல்லை, வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. एक घंटा में पहुंच जाएगा आराम से. हाँ 1 घंटे में डाउकी पहुंच जाएगा. टाइम क्या हो गया? நம்மளோட டிராவல் ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் முதல் முறையாக வந்து இவ்வளோ தூரம் லிஃப்ட் கேட்டு போயிட்டுருக்கோம். இதுவரையும் இது மாதிரி லிஃப்ட் கேட்டு போனதில்ல. மேகாலயா வந்து 4 நாளாச்சு. 4 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து 2 சைடும் பாக்கு மரம் தான் அதிகம் இருக்குது. நம்ம அங்கே மேகாலயாவில் நல்லா சென்டர் பாயிண்ட்லாம் நிறைய என்ன பார்த்தோம், மூங்கில் மரம் அதிகமாக பார்த்தோம்ல. இப்போ இங்கே பங்களாதேஷ் பார்டரில் வந்து அதிகம் பாக்கு மரம் தான். பயங்கரமான டிராஃபிக்குங்க பாருங்க. ஒன் வே, அது வந்து பாலம் அங்கே இருக்குல்ல, அது ரொம்ப சின்ன பாலம். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வண்டி வந்து இப்படியே இழுத்து போக சொல்கிறாங்க. இன்னொரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் உள்ளது, அதெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போகுது. வந்தாச்சு, தாவ்கி வந்தாச்சு, பங்களாதேஷ் பார்டர் வந்தாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 மீட்டரில் தான் இருக்குது பங்களாதேஷ் பார்டர். வர்ற வழியில் வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்கும். அங்கே வந்து பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் வந்து கேமரா எடுக்கக்கூடாதுட்டாங்க. வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எடுக்கலை. ஸோ இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க பார்டரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டரை போய் காட்டுறேன்.